ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8ல் மெஷின் எம்ப்ராய்டரியுடைய பேசிக் ஸ்டிச்சஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லெவல் 1லேருந்து 5 வரைக்கும் அடித்தா ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வந்து பதிய வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1லேருந்து 5 வந்து ஜிக்ஸாக்காக போட்டு நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா லிவரை வந்து ஜிக்ஸாக்காக பண்ணி நம்ம போடக்கூடிய டிசைன்ஸ் வந்து பட்டன் ஸ்டிச்சு, அப்புறமா லீஃபு, மொட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச் போடுவோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் பேசிக்காக ரொம்ப நல்லா நீட்டாக கற்றுக்கிட்டா தான், ஃப்ளோவாக வர மாதிரி கற்றுக்கிட்டா தான் நம்மளால் டிசைன்ஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துல திக்னஸ் வேணும், எந்த இடத்துல தின் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜிக்ஸாக் லிவரை வந்து நம்ம மூவ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 1 to 5 வரைக்கும் லெவல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து நான் போட்டுட்ருக்கிறது க்ரீன் கலர் த்ரெட்டில் போட்டுட்ருக்கிறது வந்து பட்டன் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இங்கே நம்ம போடுற சைட் பார்த்திங்கன்னா பட்டன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆரி ஒர்க்லேயுமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ பட்டன் ஸ்டிச் வந்து 1 to 3 வரைக்கும் மட்டும் மூவ் பண்ணி நீங்கள் லிவரையும் அமுத்திட்டு பெடலையும் அமுத்திட்டு சேம் டைம் பீஸையும் வந்து நவுத்தணும். கையில் வந்து அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் விழுகும். ஸோ இதை வந்து ஒரு 10 டைம் வந்து போட்டு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இதே மாதிரி கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பட்டன் மாதிரி வர அளவுக்கு நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பட்டன் ஸ்டிச் வந்து பழகும். நம்ம அப்போ தான் பீஸில் வந்துட்டு இந்த லீஃப் எல்லாம் போடும்போது நம்மளுக்கு ஷேப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும். இந்த லிவரை வந்து இப்படி மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு பழகணும். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இதை வந்து நம்ம பீஸையும் நகர்த்தணும், லிவரையும் நகர்த்தணும், பெடலையும் நம்ம அமுத்திட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து விழுகும். இந்த மூவிங் வந்து கரெக்டாக இருக்கணும். சேம் டைம் ஒவ்வொரு டைமுமே போடும்போது சேமாக வந்து காலை இப்போ ஒரு செகண்டில் அதை போட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செகண்டில் கரெக்டாக வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 2 நிமிஷமாக வந்து ரொம்ப ஸ்லோவாக அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் ஒரே இடத்துல விழுகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் நான் போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேயே கடைசியில் லாக் ஆகும் பாருங்கள். ஒரே கையிலே மொபைலை பிடிச்சிட்டு நான் எடுக்கிறனால என்னால் மூவ் பண்ண முடியலை. அதனால தான் கடைசியில் வந்து அப்படி வந்திருக்கும். மெஷின் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சுது, நல்லா ஃப்ளோவாக போடுவீங்க, ஈஸியாக உங்களுக்கு வருதுன்னா மட்டும்தான் நீங்கள் ப்ளவுஸில் தொடணும். ப்ளவுஸில் எப்போ தொடணும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக வந்து சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மொட்டு டிசைன் வரைய போகிறோம். இப்போ அதுக்காக நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த ஷேப் வந்து நான் வரைஞ்சி வச்சுட்டேன். ஸோ நம்ம எந்த இடத்துல மொட்டு போட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஷேப் வந்து நான் வரைஞ்சி வச்சுட்டேன். 4லேருந்து அப்படியே மெதுவாக 3க்கு கொண்டு வரணும். நீங்கள் அந்த பட்டன் ஸ்டிச் நல்லா போட்டு பழகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொட்டு டிசைன் உங்களுக்கு ஈஸியாகவே வரும். 4ல் இருந்து ஸ்லோவாக கொண்டு வரணும். நீங்கள் எப்போயுமே ஒரு மொட்டு போடுறீங்க அப்படின்னா நான் இப்படி கொண்டு போகிற மாதிரியே ஒரு நார்மல் ஸ்டிச் லைனில் கொண்டுட்டு போயிட்டு அப்புறம் மேலேருந்து மொட்டு வர மாதிரி போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா வீடியோவை கவனிங்க. மேலே 4ல் இருந்து அப்படியே 0க்கு வந்துடும். இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தள்ளியே போடுவேன், நெருக்கமாக போடணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் தள்ளி போட்டு ஷேப் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் நெருக்கமாக போட பழகிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மொட்டு டிசைனு. மெஷின் எம்ப்ராய்டரியில் எல்லாமே ஈஸி தான். கற்றுக்கிறதோடைய வேகமும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈஸியாக சீக்கிரம் கற்றுக்கலாம். அவ்வளோதான், நம்ம மொட்டு டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒவ்வொரு கலரில் தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து இப்போ நான் கிளாஸ் 2 வந்து க்ரீன் த்ரெட்டில் எடுத்திருக்கேன், கிளாஸ் 1 வந்து ப்ரௌனில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போடுறதுக்கு ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாமே நீங்கள் வந்து வரைஞ்சே போடுங்க, ப்ளைனாக போடணும்னு நினைக்காதீங்க. ப்ளைனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து வராது. அதனால் நீங்கள் அந்த வரைஞ்சது மேலேயே நம்ம கரெக்டாக போடுறோமா அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் பீஸை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு மாற்றி டேர்ன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக்கு நல்லாயிருக்கும். நேராக வச்சும் போடலாம், ஆனால் அது லுக்காக இருக்காது, ஒரே மாதிரியே வந்த மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் வளைஞ்சு போடும்போது இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. ஆஃப் ரவுண்டு வந்து வரைஞ்சி அது மேலேயே போட்டு வர மாதிரி பாருங்கள்.
இது வந்து எப்படின்னா அந்த லிவர் வந்து நீங்கள் அமுத்தி 4லேயே வச்சுக்கலாம். 4லேயே வச்சுட்டே கூட இந்த மாதிரி வந்து அந்த கர்வ் டிசைன் வந்து நம்ம போடலாம். 4லேயே வச்சு அப்படியே லாக் பண்ணி கூட நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 1லேருந்து போடாமல் 4 மட்டும் வச்சு இதை போடுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருக்கிற டிசைன் ப்ளஸ் ஆல்ரெடி போட்டிருக்க அந்த டிசைன் மீன்ஸ் அந்த ஸ்டிச்சஸ்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் மிஷினில் நல்லா போட்டு ஈஸியாக வர மாதிரி ஃப்ளோவாக வர மாதிரி நல்லா பழகுங்க. ஏன்னா இது வந்து நார்மல் சூயிங் மிஷின் மாதிரி கிடையாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மிஷின் எம்ப்ராய்டரியில் நீங்கள் உட்காந்து பழகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும் இந்த உட்காந்து பழகுங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அந்த ஷூயிங் மிஷினில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக பெடல் அமுத்துனீங்கன்னா போகும். இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த மிஷினில் வந்து உங்களுடைய கண், உங்களுடைய கை, கால், உங்களுடைய மூளை, உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து மிஷின் எம்ப்ராய்டரியை கற்றுக்கிறது ஈஸி தான். பட் கற்றுக்கும் போது நம்ம இருக்கிற அந்த மென்டாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு, நீங்கள் இப்படி சொல்லணும்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.